Assalamu alaikum. இந்த வீடியோ என்னன்னா challenging myself to make a cake without measuring cups and spoons. measuring கப்பும் ஸ்பூனும் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஒரு ரேண்டம் ஸ்பூன் வச்சு எப்படி கேக் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படின்லாம் இல்லை, நானே என்னை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னால் செய்ய முடியுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா நியர்லி ஒரு 4 இயர்ஸாக நான் கேக் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மெஷர்மெண்ட் கப்ஸ் இல்லாமலே கேக் செய்ய முடியுதான்னு பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், திடீர்னு முளைச்ச ஒரு ஐடியா தான், பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். பார்க்கலாமா? அதுக்காக நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு பவுல், அது கூட ஸ்பேச்சுலா மிக்சிங்காக, இது மாவு அரிச்சு எடுத்துக்கிறதுக்காக, நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுறதுனால ஒரே ஒரு முட்டை வச்சு பண்ணிக்கலான்ட்டு எடுத்துருக்கேன். பால், பால் ஆரோக்கியத்துக்கு நல்லதான் தெரியாது, நீங்கள் எதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆவின் பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பேக்கிங் பவுடர் இருக்குது, வேனிலா எசன்ஸ் இருக்குது, பட்டர் எசன்ஸ் இருக்குது, ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர். டப்பா தான், அந்த டப்பா உள்ளே இருக்கிறது வேறு கம்பெனியோட பவுடர். ஒரு 5 inch டின் எடுத்திருக்கேன், உள்ளே பட்டர் பேப்பரும் போட்டுட்டேன். வேர்க்கடலை டப்பா, உள்ளே இருக்கிறது எண்ணெய் தான். ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் உள்ளே இருக்குது. பார்க்கணுன்னா காட்டிடுறேன். எண்ணெய், அப்புறம் மைதா, சுகர், பீட்டர், இதெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரேண்டம் ஸ்பூன் சொன்னேன்ல, இது டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயும் வராது, டீஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயும் வராது. அதனால தான் ரேண்டம் ஸ்பூன். டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். அதனால ரெண்டும் கட்டானா நடுவில் ஒரு ஸ்பூனாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த டப்பாவில் தான் மைதா மாவு இருக்குது. டப்பாவே காலியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, நமக்கு மட்டும் பத்தும் போல். சரி, போடலாமா? ஸோ இந்த ஸ்பூனில் நான் ஒரு முட்டை வச்சு பண்ணுறதுனால ஒரு எவ்வளோ போடலாம்? சரி, ஓகே, ஒரு 1, ஒரு 2, ஒரு 3, வீடியோவில் தெரியுதா? அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொக்கோ பவுடர் போடணும். கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக இது லைட் கொக்கோ பவுடர் தான், டார்க் இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலையே. சரி, ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஓகே, போதும். இதுவே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கேக்கு கல் மாதிரி வரும். சாஃப்டாக வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து பேக்கிங் பவுடர், இதுவும் டப்பா தான். இந்த டப்பா உள்ளே இருக்க பவுட்ரு வேறு கம்பெனியோடது. போதும் தான் நினைக்கிறேன், போடலாம். வச்சுட்டு இந்த ஸ்பூனையும் இதிலேருந்து எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை கூட சர்க்கரை போடணும். சர்க்கரை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 3 ஸ்பூன் போடலாம்னு நினைக்கிறேன். 1, 2, 3. அப்புறம் வேனிலா எசன்ஸ், இதுதான் முதல்ல ஊற்றிருக்கணும், ஆனால் இப்போ ஊற்றுறேன், இருந்தாலும் பரவாயில்ல. வேனிலா எசன்ஸ் ஒரு 1/2 மூடி ஊற்றிக்கலாம். அப்புறம் பட்டர் எசன்ஸ் ஒரு இதுவும் ஒரு 1/2 மூடி. அண்ட் சாக்லேட் மிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், டைகர் பிராண்டோடது. இது ஐயோ, ஒரு சொட்டு தான் போடணும், 3 சொட்டு விழுந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இதை இப்போது நான் ஆல்ரெடி பீட்டர் கனெக்ஷன் கொடுத்தா வச்சுருக்கேன், பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். கேப்பில் போய் அவன் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ முட்டை பீட் பண்ணி இது இப்படி தான் இருக்குது, ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில். இப்போ இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு 2-3 பேட்சஸாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐயோ, சரி பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பால், ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஓகே, ஃபுல்லாக ஊற்றிடலாம். முடிஞ்சு. இப்போ மீதி இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பேட்டர் ரெடி. இனி ஸ்ட்ரெயிட் இன்டு த அவன் தான். டின்னில் மாற்றிக்கலாம். இதுக்கு 4 inch டின்னே போதும்னு நினைக்கிறேன். 5 inch டின் ரொம்ப பெருசாக இருக்குது. போதும். இதை இனிமேல் நான் அவனில் வச்சு பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். மோஸ்ட்டாக ஒரு 160 degreesல ஒரு 25 to 30 minutes வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 160 degree செல்சியஸில் 20 minutesலேயே கேக் பேக் ஆகி வந்துருச்சு. நான் கரெக்டாக அவன்லேருந்து வெளியே எடுக்கும்போது வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிட்டு முடிச்சுட்டு வரும்போது கேக் ஆறி போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கோட ஹைட்டே கம்மியாக இருக்குது. நான் 4 inch டின் செலக்ட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேக்கோட சாஃப்ட்னஸ் எப்படி இருந்ததுன்னா டீ கேக்கோட சாஃப்ட்னஸ் தான் இருந்தது. பட்டர் கேக்கோ கீ கேக்கோ மார்பிள் கேக்கோ பண்ணால் என்ன சாஃப்ட்னஸில் இருக்குமோ அதில் தான் இருந்தது. நான் ஆனால் ட்ரை பண்ணது ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான். அந்த சாஃப்ட்னஸ் வரல கேக்கில். மேபி கொஞ்சம் மைதாவோ கொக்கோ பவுடரோ குறைச்சிட்டு பேக்கிங் பவுடர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கேக்கோட டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.